மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ட்டு காக்ரோச் தரப்பினர் ஆரவாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மற்றும் தமிழகத்தில் மாணவர்களுக்கு எதிரான போராட்டத்தை ஆதரித்து பேச வந்த சனம் ஷெட்டி அவர்களுடைய மைக் பறிப்பு அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலும் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. மற்றும் ராமதாஸ் ஐயாவுடைய அரசியல் ஓய்வு, டிடிவி அவர்களுடைய இன்டர்வியூ அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்த வண்ணம் இருக்குது. இது சுற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டார். இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட வெற்றின்னு எடுத்துக்கிறதா இல்லை பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம்னு எடுத்துக்கிறதா? இல்லை, இந்த நீட் விவகாரம், வினாத்தாள் கசிவுன்றது ஒரு சீரியஸான இஷ்யூ. ஏன்னா நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். கடைசி பரீட்சைப்போ அந்த முடிச்சு வெளியே வரும்போது நமக்கு ஒரு நிம்மதி வரும். ஆமாம் ஆமாம். நாங்களாம் இப்போ சின்ன வயசில் மூர் மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். எங்களுக்கு ஜாலி முடித்த உடனே அப்படியே போய் ஜாலியாக சுற்றிட்டு கித்திட்டு, வீட்லேயும் பெருசாக யாருமே அந்த காலத்துலலாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இப்படி போய் சுற்றிட்டு, எக்மோர் ஸ்கூலு, அதனால் மூர் மார்க்கெட்டு அதெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு கித்திட்டு அப்படி ஜாலியாக அன்றைக்கி பிறகு என்னமோ பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ நீட் தேர்வுக்கு அவ்வளோ படிச்சுட்டு போய் எழுதுனா பிறகு வினாத்தாள் கசிவுன்னு தேர்வு ரத்து புதுசாக எழுதணுன்னா எப்படி இருக்கும்? நூடுல்ஸ் ஆகிடுவாங்க. அப்போது இது முதல் தடவை இல்லை, பல தடவை நடக்குது. தேர்வுனால வினாத்தாள் கசிவுன்றது இருக்குன்றது அதை ரொம்ப சீரியஸ் இஷ்யூவாக பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணுறவங்கள மேலே குண்டர் சட்டம் இப்போ தான் அதெல்லாம் கொண்டு வராங்க, யோசிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் உயிரை கொடுத்து படிக்கிறது, பேரண்ட்ஸுடைய கஷ்டம், அன்னைக்கு தேர்வுக்கு தயாராகி டைமுக்கு போய் உள்ளே போய் உக்காந்து எழுதிட்டு வந்தோன்னது, இது எல்லாம் தாண்டி நீ தேர்வு ரத்து புதுசாக மாதிரி எழுதுனா அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க பசங்க. அதில் எவ்வளோ பேர் மறுபடியும் கரெக்டாக எழுதுவாங்க? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி லாஸ்ட் அட்டம்ப்டாக கூட சில பேருக்கு இருக்கும். இல்லை, அது அட்டம்ப்ட் ஓகேங்க, மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க போகுது வாய்ப்பு. ஆனாலும் அந்த சோர்வு மனநிலை, அந்த உழைப்பு, அது எவனோ ஒரு 4-5 பேர் 10 அதிகாரிகள் திருட்டு பயலுங்க அவனுங்க சம்பாதிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறான்னா அது நீங்கள் எவ்வளோ சீரியஸ் இஷ்யூவாக பார்த்துருக்கணும். இன்றைக்கி தெரிஞ்சிருக்கும் பாஜக, இந்த மத்திய அரசுக்கு. இது அதாவது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் ஏதாவது ஒரு பொறி வச்சா பற்றிக்கும். அப்போ நீட்டுன்றதுக்கு மேலே அந்த தேர்வு இது மேலே வெறுப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையில்லா திண்டாட்டம், அந்த இதுவும் வெறுப்பும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி எங்கேயோ இருக்கிற ஒரு அபிஜித்து எந்த பிரச்சனையை தொட்டால் பற்றிக்கும்னு தெரிஞ்சு வருதுங்க. அப்போ இன்றைக்கி பிரதமர் முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். பிரதமரை 2-3 தடவை தலையிட்டு இந்த பிரச்சனையை ஆஃப் பண்ணுற அளவுக்கு. அப்போது இந்த விவகாரத்தில் சரியாக நடவடிக்கை ஆரம்பத்திலே எடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அப்போவே தர்மேந்திர பிரதான் யாதவை நீக்கியிருக்கணும், வேறு எதுக்கு மாற்றிருக்கணும். ஒருவேளை இவங்க ரீஷஃபுல்லாக மாற்றணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அப்போது உங்ககிட்ட 10னா பற்றிக்கிற மாதிரி வெடிகுண்டுகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம். பாஜக மத்திய அரசு இதை உணரணும். என்னதான் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், ஊழல் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு அதுன்னு பேசினாலும் பற்றிக்கிற விஷயங்களில் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அலட்சியம் காட்டினா இதுதான் பிரச்சனைன்னு. அப்போ இந்த விவகாரம் பெரிதாக வெடித்து மத்திய அரசு இதை உடனடியாக ஆஃப் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க. ஏன்னா இந்த போராட்டம் தொடங்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இந்த மக்கள் விரோத சக்திகள், அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போனவர்கள், ஓரம் கட்டப்பட்டவர்கள், அப்புறம் எதிராக கிடைக்கும் நம்ம இதில் உட்காந்துட்டு உள்ளே பூந்து எதாவது பண்ணலான்னு நினைக்கிறவங்க, தேச விரோத சக்திகள் எல்லாரும் இதுக்குள்ளே போடுறாங்க. இப்போ மல்டி ஆர்கான் டிசீஸ்ன்னு சொல்லும்போது ஒரு ஆர்கான் பாதிக்கும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இன்னொரு ஆர்கான் உயிரை போயிடும். இந்த கொரோனா டைமில் ரொம்ப பேர் மல்டி ஆர்கான் டிசீஸில் இறந்து போனாங்க. ஏன்னா கொரோனாவே ஒரு இதை வீக் பண்ணுற ஒரு இதுதான். நுரையீரலை பாதித்தோன்னா அந்த ஃபங்க்ஷன் இதயம், அப்புறம் கிட்னி, அதுன்னு செயலிழந்து ரொம்ப பேர். நம்ம பாடகர் எஸ்பிபி அவர்களுக்கும் மல்டி ஆர்கான் டிசீஸ் லாஸ்ட்டில் கடைசி டைமில் அது காலி பண்ணிச்சு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் நாடும் அப்படி தான். நீங்கள் ஒரு இதில் ஆரம்பித்தா இந்த தேச விரோத சக்தி மற்றவங்களாம் ஒவ்வொருக்காக கொண்டு வந்துடுவாங்க, அவங்கவுங்க அஜெண்டா உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ இது அப்படி தீ பரவ ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கு உடனடி தீர்வு என்ன? தண்ணியை ஊற்றி பார்த்தாங்க, இல்லை முடியல. லாஸ்ட்டில் மொத்தமாக தூக்குனா தான் இதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வரதுக்காக மத்திய அரசு செய்கிறது. ஏன்னா இது அடுத்தடுத்து போகும். நீங்கள் அங்கே பாருங்கள், நான் 3-4 நாளாக நம்மளும் இதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆமாம். அப்போது நீட்டை முறைப்படுத்தணும், அந்த தேர்வு முறைகேடுக்கு ஆட்கள் நடவடிக்கை எடுக்கணும்,
அதனால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு குடும்பத்துக்கு Compensation இழப்பீடு கொடுக்கணும். கொடுக்கணும், அமைச்சரை பதவி விலகணும். பதவி விலக வைக்கணும் அப்படின்றதான் கோரிக்கை. தமிழ்நாட்டில் நீட்டே வேணாம். வேணாம். அப்புறம் தலித் அமைச்சர் என்ன பண்ணாங்க? ஆமா, ஜனநாயகன் படம் ஏன் போய் பார்த்தேன்? ஜோக்கர் விஜய் நீ பேசுறியா குடு மைக்க. ஆளாளுக்கு ஒரு அஜெண்டா. இங்கே கம்யூனிஸ்டுகள் நீட்டு வேண்டாமா? ஏய், எப்படா மாநில கட்சியா நீங்கள் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. தேசிய கட்சி நீ ஞாபகத்தில் வச்சு கூட்டு போய் இந்த சந்தானம் அடிக்கிற மாதிரி, நீ டாக்டர்னு அடிக்கிற மாதிரி நீ தேசிய கட்சின்னு அடிக்கணும் போல. திமுக கூட கூட்டணி வச்சிங்க, அதுக்காக இப்படியா நோய் இந்த அளவுக்கு அவங்களுக்கு தோத்திக்கிட்டு இருக்கோம். இப்போவும் திமுகவுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு சுயநலம். இதில் வந்து அவங்களுக்கு நடத்துகிற மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வருமானம் போச்சு. இன்றைக்கி ஒரு ஆடியோ ஒன்று போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நீட்டு முன்னாடி எவ்வளோ பணம் சம்பாரித்தோம், எங்கள் குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 650 கோடி ரூபா ஒரு வருஷத்துக்கு போச்சு இன்றைக்கி. ஆமாம், பார்த்தேன். இது மாதிரி இந்தியா முழுதும் 25 லட்சம் கோடி ரூபா நம்ம சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய பணம் புழங்குறத இந்த ஆள் தடுத்து விட்டார் மோடி. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. அது அயோக்கியத்தனமா தடுத்து போச்சு. ஆமாம், அது உண்மையிலே அதுதான். இன்றைக்கி நம்ம அண்டா வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வருவோம். அப்போ மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் கேரளாவில் எஸ்எஃப்ஐ, டைஃபி, அவங்களுடைய மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெருமன்றம், ஏஒய்எஃப், அந்த இது அவங்களுடைய இது எல்லாம் எதுக்கு போராடுறாங்கன்னா, நீட்டு வினாத்தாள் முறைகேடை முறைப்படுத்து. தர்மேந்திர பிரதான் யாதவ் அதே காக்ரோச்சு இதுதான் அவங்களுக்கு ஆதரவா. இங்கே நீட்டே வேணாம். இங்கே இது என்ன கம்யூனிஸ்ட்? சீன கம்யூனிஸ்ட் கட்சி, அது ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியா? இதில் விழுப்புரத்தில் திடீர் போராட்டம் பண்ணால் திடீர் கைது நடக்க தான் செய்யும். திடீர் தான். போலீஸு சட்டம் ஒழுங்கு நிறைவேற்றணும்ல. இந்த பொங்கல்லாம் எங்கே போச்சு போன 5 வருஷமா? பொங்கல், இனிப்பு பொங்கல், காரப்பொங்கல்லாம் எங்கே போச்சு? இப்போ வந்து பொங்குறீங்க. நாங்கள் இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தால் ஆட்சியை பற்றி மறுபரிசீலனை பண்ணுவோம். உங்கள் அப்பா எம்ஏ பேபி சொல்லணும் மறுபரிசீலனை பண்ணுறது. அவர் அப்புறம் சொல்லிடுவார், உங்களை கட்சியில் வச்சிருக்கணும் வேணாமா, நாங்கள் பரிசீலனை பண்ணுவோம். நான் கொன்றுவேன் கூடியரு. என்ன துள்ளினகிற அப்படி போ, அங்கே போ அப்படின்னு. அப்போ இவருடைய சுயரூபம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கா. அசிங்கமாக கேவலமாக வெளிப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க இங்கே டைஃபி எஸ்எஃப்ஐ வச்சுட்டு இவங்க போகிறாங்கன்னா அவரு ஆஃபீஸே திறந்து விட்டாச்சு, வந்து பேசுங்க. சரி, திறந்து விட்டாச்சு, பேசுகிறீங்க. யார் இருக்கா உள்ள? அவன் அஜெண்டாவுக்கு வந்து திணிச்சுன்னுக்குறான். அவன் ஒருத்தனா எல்லா திமுக மற்றவங்களுக்கு இந்த ஜென்சி கூட்டம் போச்சு. ஜூலியை பார்த்தோன்னா அந்த கூட்டம் பயந்துச்சு. ஐயோ நம்மளே ஒரு இது பண்ணால் இது இன்னும் ஏதாவது இதை கிளப்பி விடுமேன்ட்டு ஜென்சி ஒன்று கிளம்புட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து மறுபடியும் உட்காந்துச்சு. எப்படியே வந்து உட்காந்துங்கன்னு யாரையா பிடிச்சி அச்சம் என்பது இல்லையே. யார் பாடின பாட்டது? யார் கவிதை அது? பாரதியாருக்கும் திராவிட கட்சிகளுக்கு என்ன சம்பந்தம்? நான் கேட்கல, அவங்க தான் பெரிய தேசிய கவி. தமிழ்நாட்டில் பாரதியார் பிறந்தா நம்மளாம் பெருமை பண்ணணும். இந்திய தேசியத்துக்காக உழைச்சவன், வறுமையில் இருந்து செத்து போனான், கடைசி வரைக்கும் வறுமையில் இருந்தால். இவனுக்கு என்ன கேவலமாக பேசுனானுங்க தெரியுமா? இன்றைக்கி அதே கும்பல் அந்த வரிகள் எடுத்து பாடு. பாரதியார் ஓடி போனாராங்க இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு. வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்த நிலைமைக்கு நீ இருந்து பாரு, வெளியே வரமாட்டேன். ஒரு திருவள்ளிக்கேணியில் ஒரு ஒண்டு கொடுத்துனதில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதன், ஒரு மெலிந்த தேகம், அவனுக்குள்ளே இருந்த அந்த சுதந்திர வேட்கை, அந்த எழுத்தாற்றல், அந்த எழுச்சி, அந்த கவிதை அசைச்சு பார்த்துச்சு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை. அரண்டு இதாகிட்டானுங்க அந்த கவிதைகள். அந்த பீச்சில் போடுற கூட்டம் எப்படிப்பட்ட மன உறுதியான ஆள். காந்தி, மிஸ்டர் காந்தி இங்கே வந்திருக்காரு. அந்த அங்கே இப்போவும் இருக்குது அந்த இது. காந்தி வந்து தங்கியிருக்காரு. இவர் போகிறாரு, மிஸ்டர் காந்தி இன்றைக்கி ஈவினிங் ஒரு கூட்டம் வச்சுருக்கேன், நீங்கள் கலந்துக்கிறீங்களா? இல்லை, எனக்கு வந்து வேறு ஒரு ஒர்க் இருக்குது. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். அதுதான் காந்திக்கே. அதுதான் இவர் வீட்டில் ஒரு ஓட்டச்சட்டி தான் இருக்கும். நான் இப்படி தான்டா, அதுதான் கிழிஞ்ச கோட்டா, அப்படி தான்டா. அப்படிப்பட்ட மன உறுதி. நீங்களாம் யார்? நீங்களாம் கட்சி ஆரம்பித்து, தேர்தலுக்காக கட்சி ஆரம்பித்து, திராவிடன்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு சொத்து சேர்த்துக்கிட்டு, இன்னைக்கு கட்சி வேலைன்னா எதுக்கு? ஆதாயத்துக்கு வந்து நின்றுக்கிட்டு வந்து பேசுகிறான மேடை ஏறி. பாரதியார் ஓடி போயிட்டாராம். பேப்பரை எரித்து, அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சிட்டு மாட்டிக்கிறேன்னு ஒன்று. நாங்கள் பேப்பரை எரிச்சோன்னு சொன்ன தலைவருங்க தானே நீங்கள்? எத்தனை போராட்டத்தில் நீங்கள் கலந்துட்டு இது பண்ணுறீங்க?
ஒரு போராட்டம் வெயிலில் உட்கார முடியுமா உங்களால்? கட்சி போச்சு தொடச்சின்னே இருக்கிறீங்க. போன தடவை அதிமுக ஆட்சியில் ஒரு போராட்டத்தில் கைது பண்ணுறாங்க. சேகர் பாபு போய் அந்த டெப்டி கமிஷனர் பார்த்து பேசுகிறாரு, ஏசி மண்டபத்தில் வைங்க. உண்மையாக நடந்தது. அங்கே போய் என்ன பண்ணீங்க? சீட்டு கட்டு விளையாட்டு. ஒரு காலத்தில் திமுக கைதானா கதைகள் தான், பெரிய பெரிய கதைகள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, உட்காந்து பேசிக்கின்னு திராவிட என்ன அதுன்னு அதுன்னு. இப்போ சீட்டு கட்டு, ஏன்னா பேசுறதுக்கு ஆள் இல்லை. இந்த நிலைமையில் இருந்துக்கிட்டு பாரதியாரை பற்றி என்ன பேச்சு? பாரதியாருடைய எழுச்சி கவிதைகள்னால அவரை கைது செய்ய துடிச்சதுனால அவர் நலம் விரும்பிகள் நீங்கள் பாண்டிச்சேரியில் போய் இது பண்ணணும். ஓடி போனேன்னு என்னென்ன கெட்ட வார்த்தையில் பேசினாங்க தெரியுமா? ஏன்னா அவர் பிறப்பால் பிராமணர். பிறப்பால் பிராமணராக இருந்தால் தேசிய இது பேசக்கூடாதா? அவர் பேசுகிற நல்ல கருத்தை ஏற்றுக்க மாட்டிங்களா? அவர் கவிதைக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுத்தீங்க? ஒரு பாரதிதாசன் கொடுத்த அங்கீகாரம் பாரதியார் கொடுக்கல. எவ்வளோ பெரிய இது தெரியுமா இது? அப்போது நீங்கள் மற்றவங்கள பேசுகிறீங்கன்னா அப்போ நீங்கள் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்களா? அதுக்கு என்ன அது சொல்கிறது? சரி, பாரதியார் ஓகே. ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பெரும்பாலும்? அங்கே எப்படி நிற்கிறீங்க? ஆடிட்டுருங்க உங்களுக்கு எந்த சமூகத்திலேருந்து கிடைக்கிறாங்க? இவர்கள் உடைத்தால் மண்குடம், அடைத்தவள் உடைத்தால் பொன்குடம். அதுதான் இவங்களுடைய இது. அதனால் இன்றைக்கி இந்த அம்மா ஜூலி, அப்போது இந்த கூட்டம் வந்து ஆக்கிரமிக்குது. இன்றைக்கி இப்போ இந்த அம்மா போய்கிறாங்க. நம்ம அக்கா, அன்பிற்குரிய அக்கா கனிமொழி அக்கா அவர்கள் இன்றைக்கி போய் அவங்க பேசுகிறாங்க. டெல்லியில் முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்துக்கிறாங்க. பாட்டெலாம் கூட பாடினாங்களே சார். இன்றைக்கி இது எப்படி போகுது? இந்த கூட்டம் இவர்களுடைய அஜெண்டான்னா விஜய் மேலே வெறுப்பு. விஜய் என்ன பண்ணார்? ஜனநாயகன் படம் போட்டாங்க. ஜனநாயகன் படம் 0, ஜோக்கர்கள். இப்படி இவர்கள் அஜெண்டா. இப்படித்தான் இந்த போராட்டத்தை கொண்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ஆதிக்க சக்திகள் இந்த மாதிரி பரவுறது இது எல்லாத்தையுமே ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா போராட்டத்தை டெல்லியில் முடிவு கொண்டு வரணும். அதுக்காக தான் ராஜினாமா பண்ண வச்சுருக்காங்க. அவர் ராஜினாமா பண்ணிட்டார். இதனால் என்ன பெரிய இதாக போகுது? இப்போது அவர்கள் ராஜினாமா பண்ணால் போதாது, அறிவித்த மற்றெல்லாம் பண்ணணும். எல்லார் மேலேயும் போட்ட கேஸை வாபஸ். கொடி பார்த்தீங்களா? தேசிய கொடி பிடிச்சிருக்கான், நல்லா உருட்டுக்கட்ட. அதில் முனையில் ஆணிங்க, ஒரு 6 இன்ச்சு ஆணி இப்படி அடித்து இப்படி வச்சுருக்கான். நீங்கள் போய் சாதாரணமாக போலீஸ் தேசிய கொடி தானே சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிட்டு வேறு யாராவது பண்ணால் ஒரே போடு போட்டாலும் உள்ளே இறங்கிடும். ஆனால் மண்டல கண்டில் இறங்கினாங்க. அவருக்கு எஃப்எல்ஆர் கேமரா வச்சுருக்காங்க. அது எப்படி வைப்பீங்க? இவங்களுக்கு என்னென்ன தெரியுது பாருங்கள். இந்த கேமரா வச்சா இது இதற்கான கேமரான்னு தெரிகிற அளவுக்கு திட்டு பயிலாம் இருக்காங்க. நம்ம பார்த்தா சாதாரணமாக தானே நமக்கு என்ன யோசனை வருமா? இல்லை. அப்போ ஏன் இந்த கேமரா வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஏன் வைக்கிறோம்? நான் ஏற்கனவே சொன்னல, தேச விரோத சக்திகள், தீவிரவாதிகள், தேசத்துக்கு எதிரான கருத்துக்களை பரப்புபவர்கள், குற்றவாளிகள், குற்ற செயலில் ஈடுபடுறவங்க, தேடப்படுபவர்கள், இவர்கள் எல்லாம் இதுக்குள்ளே ஊடுருவுறான். அப்போ ஊடுருவுறவர்களை இந்த கேமரா என்ன பண்ணுன்னா, அந்த கேமராவில் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுடைய டேட்டாஸ் அதில் இருக்கும். நீங்கள் இப்போ செந்தில், நீங்கள் ஒரு இதில் ஏதோ ஒரு என்ஐஏ இதில் கேஸில் இருக்கீங்க, நீங்கள் இந்த கூட்டத்தில் வர்றீங்கன்னா செந்தில் ஃபேஸ் அப்படி போச்சுன்னா டொயிங்கன்னு போட்டு அமுச்சிடும். செந்தில் கூட்டத்தில் இருக்கிறாப்புல அப்படி. அப்போது இது எல்லாமே அது தேவை. இப்போ ஒன்றும் இல்லை, இது கேமரா என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ பாண்டி பஜாரில் இந்த பொங்கல் டைமில், தீபாவளி டைமில் பெரிய கூட்டம் வரும் பார்த்தீங்களா? அங்கே பொர்ஷவாக்கத்தில் அங்கெல்லாம் அந்த கேமரா வச்சுருவாங்க. பிட்பாக்கெட்டுங்கெல்லாம் அப்படி போனால் டொயிங்கன்னு காமிச்சிடும். உடனே மைக் எடுப்பாப்பில் அதை பாரு போகிறான் பாரு, சவுப்பு சட்டை புடியாவனை உட்கார உள்ளே பண்ணுறான். இந்த மாதிரிலாம் வந்து அந்த கேமரா உதவும். ஃபேஸ்ட் டேக்கர் அது. அந்த மாதிரி எதுக்கு போடுறீங்கன்னு கேட்குறாங்க. எதுக்கு போடுற? நீ போராட்டத்தை நடத்துகிற, நீ நல்ல நோக்கத்துக்கு வந்திருக்கல, போராடு போ. வேறு ஆள் வரான்ல, அவனை செக் பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இதுதான் மேட்ரு. அதனால் இந்த மாதிரி விவகாரத்தில் வந்து போலீஸு அதெல்லாம் பண்ணியும் நீங்கள் வந்து துணை இராணுவ படை மேலே நடவடிக்கை எடுக்கணும். அவங்களாம் வந்து இந்த மாணவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்போ கோரிக்கை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க. அபிஜித் வாங்சுக்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் எப்படி ஆஃப் பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி உங்களதையும் ஆஃப் பண்ணுவாங்க. 4 வருஷம் அமெரிக்காவில் என்ன பண்ணீங்க, யார் யாரை சந்திச்சிங்க, என்னென்ன விஷயங்கள், எப்படி நீங்கள் ஆரம்பித்த அந்த சைட்டில் மட்டும் 2.5 கோடி பேர் சேர முடியுது, எப்படி சேர்றான்? ஏன் அவனா ஆரம்பிக்கிறான்? ஏன் உங்களத மட்டும் 2.5 கோடி பேர் சேர்றான்? என்ன வகையான விளம்பரம், அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, எப்படி அமேசான் ஃபுட்டு இந்த இது ஜொமேட்டோலாம் ஃபுட்டாக வந்து உள்ளே இறங்குது, நிதி எங்கேருந்து வருதுமா, பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இன்றைக்கி விட்ருவாங்க. ஆனால் பேட்டா என்னென்ன ஒன்று அந்நிய சக்தி என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் தோண்டி எடுத்துருவாங்க. வாங்க சுக்கா தான் கதை. கொண்டு போய் 2-3 வீடியோ, அப்புறம் உண்ணாவிரதம் முடிச்சிக்கிறாங்க. வேறு என்ன பண்ணணும்? முடிச்சேன்னு 6 அனௌன்ஸ் பண்ணு. முடிக்கிறாளா அவர்?
முடிக்கிற ஆளாங்க. இல்லை ஏன் முடிச்சுக்கிட்டாரு? எங்கெங்கே என்னென்ன இருக்குது எல்லாம் தோண்டி எடுத்துருவாங்க. அதே அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தோன்னா தமிழ்நாட்டிலையும் போராட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. நேற்று சனம் ஷெட்டி அவர்கள் வந்து எங்கெங்க அதிகமாகுது சொல்லுங்கள். அதாவது புதுசு புதுசாக வரவங்க பேசுகிறவங்க மாணவர்களுக்கு ஆதரவு தமிழ்நாடு ஃபுல்லாக போராட்டம். ரயில் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு நடந்தது ஞாபகம் சார், ரயில் மறியல் அந்த மாதிரி எங்கேயா நடக்குதான்னு. சரி சார், சென்னையில் போராட்டம் நடக்குது. சென்னையில் எங்கே நடக்குது? பாலன் இல்லம் டி நகரில் அதுக்குள்ளே ஒரு 300-400 பேர் உக்காந்துங்கன்னு கோஷம் போட்டுனா அதே மீடியாக்கள் எடுத்து போட்டுனுக்குறாங்க. அவ்வளோதானே? ஆமாம். அது கூட இல்லைன்னு என்ன தெரியும்? அதுக்கு ஃபோன் பண்ணி வாங்க, நீங்கள் வந்து நீங்கள் வாங்க. இந்த வெற்றிமாறன்லாம் விடுதலை 1, 2லாம் ரெட் ஜெயிண்டில் ரிலீஸ் பண்ணார். 5 வருஷம் பொத்திக்கின்னு இருந்தார். எதை பண்ணார்? அப்போது இவர்களே ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பேசுங்கன்னு கூப்பிட்றாங்க. கூடாமையே ஒரு டீம் வந்துச்சு. எது? ஜூலி தலைமையில் ஜென்சி டீம். ஐயையோ, இது வந்து வேறு மாதிரி டீம் ஆச்சே. இது ஜல்லிக்கட்டுலேயே சீன் போட்ட டீம் ஆச்சு. அவன் பயன்ட்டாங்க. அங்கே ஒரு பாய்கிறார், யாரும் தெரில, தொப்பிலாம் போட்டுக்கின்னு அவர் தான் வழிநடத்தினுக்கிறார். கூட பிரபாகரன் எங்கே, அவர் எங்கே, இவர் எங்கே 2-3 பேரை வச்சுன்னு பண்ணுகிறார். அப்போ அந்த கிளம்புங்க இந்த வேலைலாம் பண்ணாங்கன்னு தொத்தி விட்டாங்க. ஜூலி போயிடுமா. அப்புறமா கனிமொழி கூட வந்துச்சு ஒன்றா ஒட்டின்னு. இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அஜெண்டா இருந்தல்ல, வெற்றிமாறன் ஒரு அஜெண்டா, இவங்களுக்கு ஒரு அஜெண்டான்னு இதில் உங்களை டேக் பண்ண பார்ப்பாங்க. யாரையும் இது பண்ணாதீங்க சார், நீங்களே அதுக்கு தான் சார் வந்துக்கிறீங்க. நீங்கள் எதுக்கு சார் வந்தீங்க? அவர் இன்னொன்று சொன்னார் சார், மாணவர்கள் முன்னெடுக்காத எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சதா இல்லை, அது உண்மை. மாணவர்கள் முன்னெடுத்த எல்லா போராட்டமும் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஆமாம், அப்படின்னு உங்கள் இதை டைவர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான். ஆனால் நீங்கள் எதுக்கு சார் வந்தீங்க? பேட் கேர்ள் எதில் சார் வரும்? சரி விட்டுருங்க. அப்போது இவர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேபியன் சோசலிஸ்ட்டுகள்னு சொல்லுவாங்க. ஃபேபியன் சோசலிஸ்ட்டுகள்னால் ஒரு பெரும் போராட்டம் ஒன்று போது வச்சுக்கோங்க, அதில் உள்ளே புகுந்து இவர்கள் ஒரு சில்லறை சீர்திருத்தங்கள் பேசுவாங்க. நம்ம இப்படி பண்ணிக்குவோம், அப்படி பண்ணுவோம், அது இதுன்னு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டைவெர்ட் ஆகி யாருக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக போய் முடியும். அண்ணா ஹசாரே போராட்டம் எதுக்கு? அது ஆக்சுவலாக உருவாக்கப்பட்ட போராட்டம். அது ஒரு ஃபேபியன் சோசலிஸ்ட்டுகள் போராட்ட வகை தான். அதை உருவாக்கும் பொழுது நம்ம இவர் கெஜ்ரிவால் அவர் தனியாக ஒரு அதுலேருந்து கிளையாக பிரிஞ்சு அவர் சோசலிசம் பேசுகிற மாதிரி பேசுகிறார். நான் அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன், லஞ்சம் இல்லாத பண்ணுவேன், அரகை சட்டை போட்டுவேன், நான் வீடின்னு. கடைசியில் என்ன ஆச்சு? அவர் தான் நம்பர் 1 லஞ்சம். ஏன்னா அப்போ நாளைக்கு மக்கள் பார்க்கும்போது போடா இப்படி தான் அவனும் சொல்லிட்டு வந்தான், இப்போ அவன் லஞ்சம் வாங்கி மாட்டலையா, முதலமைச்சரே கைதானார் தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு போகும். இப்போ இங்கேயே இப்போ தாவேக அரசே எடுத்துங்க, நாங்கள் லஞ்சம் இல்லாத இது பண்ணுவோம், அது பண்ணுவோன்றாங்க. ஆக்சுவலாக இதை பண்ணணுன்னா இதுக்கு அடிப்படையாக சில வேலைகள்லாம் பண்ணணும். இந்த சிஸ்டத்தில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அதை பண்ணாமல் மேல்நோக்காக பண்ணாங்கன்னா கொஞ்ச நாளில் அது மாறிடும். அப்போ நாளைக்கு ஒருத்தர் வந்து நான் ஆமாம் அவர் தாவேக அவரே சொன்னார், நான் பண்ணார் தெரியுமா, பண்ண முடியுதா அப்படின்ட்டுருவாங்க. அப்போ இந்த ஃபேபியன் சோசலிஸ்டுடைய வேலை என்னென்னா ஒரு இதுக்குள்ளே வரும்போது ஏதாவது புகுந்து அவர்கள் ஒரு இதை பேசி தப்பாக கொண்டு போய் முடிச்சு விட்ருவாங்க. இது இந்த கும்பல்லாம் அந்த கும்பல் தான். மாணவர்கள் போராட்டம் கரெக்டாக போகுதுன்னா இவங்க உள்ளே புகுந்து அவங்க அஜெண்டாவை திணிப்பாங்க. இதில் கம்யூனிஸ்டுகள் கதையை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்கள கவனிக்கவே ஆள் இல்லை. அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டது திமுக தான். அவங்கள்ட்ட இருந்தும் வலுக்கட்டாயமாக பிரித்து எப்படி காங்கிரஸை தாவேகால சேர்ற காங்கிரஸை வலுக்கட்டாயமாக பிரித்து காங்கிரஸ் திமுக கட்டி வச்சாங்களோ அது மாதிரி திமுக கூட இருந்த இந்த ரெட்டை பிள்ளைகளை பிரித்து தாவேகா கட்டி வச்சுட்டாங்க. யார்? எம்ஏ பேபியும் தலைமை. அதனால் இது பொருந்தா திருமணம். அதனால் வேலை காமிச்சினேங்கிறாங்க. நம்மளால் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் போய் ஓட்டிக்கினார் திரும்ப. அதனால் அவருக்கும் பிரச்சனை. இதில் முஸ்லீம் லீக் மட்டும் சரி போ, எங்கே இருந்தால் என்ன, வக்போர்டு நம்மக்கிட்ட உங்கள்கிட்ட தான் இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லை போங்க அப்படின்னு. வக்போர்ட்லேயும் அவர் ஒழுங்காக கை வச்சார். அந்த மத்திய அரசுடைய சட்டத்தை விஜய் கொண்டு வந்தாருன்னா அன்றைக்கி பார்க்கணும் நீங்கள் முஸ்லீம் லீக்குடைய வீரத்தை. ஏய்ன்னுவாங்க. நீங்கள் அதை கை வைக்காத வரைக்கும் அவங்களாம் ஜாலியாக அப்படி கம்முன்னு இருப்பாங்க. இது தெரியுதா? ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒவ்வொன்று என்ன இருக்குது. இப்போ இவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. நடிகர்கள் வந்து பேசுகிறாங்க. அவங்க வந்து தெருக்குறள் அறிவு 5 வருஷமாக அறிவு இல்லாமல் இருந்தவர் திடீர் அறிவு பெற்று பண்ணோன்னே அங்கே கூப்பிட்டு இவர் ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு அரை புரட்சியாளர்ல, அவர் கூப்பிட்டு என்ன இது என்ன நம்ம தானே எப்போ பண்ணிகிட்டு இருப்போம், நீனே நமக்கு எதிராக பண்ணுற அப்படி இப்படி. அடுத்த தடவை பாட்டு எழுத கொடுக்க மாட்டோம், கட்சி மாநாடு வந்து 2 பாட்டு பாட வைக்கலான்னு பார்த்தோம் ஒன்று வச்சு. ஐயோ அண்ணா நான் ஒரு
விளம்பரத்துக்கு தானே பண்ணேன். சரி சரி போ கிளம்பி பார்த்து பண்ணேன். பார்த்தா மழை இங்கே இருக்காப்புல. ஏன்னா இன்றைக்கி புரட்சின்னா என்ன தெரியுமா? ஒரு புரட்சியாளர்னால் எப்படி தெரியுமா? நான் சொல்கிறேன், கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள். தாடி வச்சுருக்கணும், அந்த தாடி நரைச்சிருக்கணும், உங்களை மாதிரி ஒரு பெரிய மூஞ்சிக்கு பெரிய கண்ணாடி ஒன்று போட்டுருக்கணும், நல்ல ஃப்ரேம் பெரிய ஃப்ரேமாக கண்ணாடி போட்டுருக்கணும், கண்டிப்பாக கருப்பு பனியன் போட்டுருக்கணும், அதில் ஏதாவது வாசகங்கள் இருக்கணும், ஒரு ஜீன்ஸ் ஒன்று போட்டுருக்கணும். அந்த காலத்து கம்யூனிஸ்ட் எப்படின்னா ஜோல்னா போய் மாட்டிக்கணும், பீடி குடிக்கணும், அழுக்கு சட்டை போட்டுருக்கணும், இவ்வளோ தூரம் ஜிப்பா மாதிரி இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் ஒரு கம்யூனிஸ்ட் அறிவாளி. இந்த இதில் மூணை தொட்டது யார் அப்படின்னு ஒருத்தன் கேட்பாந்துருமா? பெரிய அறிவாளி நம்பிட்டு வாயை கொடுத்து அடி வாங்குவாப்பில்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட். இந்த காலத்தில் புரட்சியாளர்லாம் இப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் ராப் பாடணும், அது தெரிஞ்சுன்னா இன்னும் பெரிய இது. இல்லாட்டி இது மோளம் அடிக்க தெரியணும். இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் புரட்சியாளர். அப்பப்போ அந்த இது கோஷம் கொடுக்கறது நல்லா இது பண்ண தெரியணும், சவுண்டாக பேசணும். இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் அப்போ தோழர் அப்படிலாம் சொல்லிக்கணும். இதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் புரட்சியாளர். மற்றபடி நீங்கள் சொந்த வாழ்க்கையில் எப்படி வேணா இருந்துங்க, அதெல்லாம் வேறு விஷயம். கரெக்டா? இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல் அப்படி தான் இருக்குது. அப்படி தான். அப்போ இவர்கள் புரட்சியாளர்கள், அவர்கள் ஒரு அஜெண்டா. இதில் நேற்று தான் ரஞ்சித் பற்றி பேசணும், அவர் அஜெண்டா என்னன்றது. இன்றைக்கி சனம் செட்டி கூப்பிட்டாங்க. கூப்பிடும் போதே யோசிச்சிருக்கணும். நீ பிக் பாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த அம்மா எங்கே எப்படி பேசுன்னு தெரியாது, ஆனால் பேசுகிறோம். தாவேக்காக ஆதரவாளர் இவங்க கூப்பிட்டோன்னா அந்த அம்மா மாணவர் அது நான் வாழ்த்தி பேசுகிறேன்னு வந்துட்டாங்க. வந்தோடனே இங்கே பார்த்தா அந்த அம்மாவுக்கே தெரியுது, என்னடா ஜனநாயகம் படத்தை பார்த்தவங்களாம் ஜோக்கர்ன்றீங்க, விஜய் எதிர்ப்புன்றதை ஃபுல்லாக அங்கே கொண்டு வராங்க. ஏன்னா அவன் காக்ரோச் பார்ட்டி, அவன் டெல்லியில் தர்மேந்திர பிரதான், இங்கேயும் காக்ரோச் பார்ட்டி 10 பேர் தான் உட்காந்தான். முதல் நாள் பார்த்தீங்களா? எல்லாம் தாடி வளர்த்துக்குன்னு இன்னொன்று விட்டேன், இப்படி வாரி குடுமி வச்சுருக்கணும். அவர் பெரும் புரட்சியாளர் அவர். அப்போ இந்த மாதிரி புரட்சியாளர்கள் ஒரு 10-15 பேர் தான் உட்காந்தாங்க. அதுதான் ஒரிஜினல் காக்ரோச்சி. இப்போ வந்ததுலாம் புறா வள்ளி பாம்பு எல்லாம் வந்து ஒன்றாகுது. இப்போ இதில் இந்த அம்மா வந்து பார்த்தோன்னே என்ன இது நம்மள்ட்ட ஏதோ ஒன்று சொன்னாங்க, இங்கே பார்த்தா விஜய்னு இருக்கிறாங்க, எல்லாம் திட்டினுக்கிறாங்க அப்படின்ட்டு கோவம் வந்துச்சு இந்த அம்மா. ஆனால் அந்த அம்மா அப்படி துணிச்சலை பாராட்டணும். பாதி பேர் அதில் ஜனநாயகம் பார்த்துட்டு வந்துருப்பான், இல்லைன்றீங்க? கண்டிப்பாக பார்த்துருப்பான், கத்துனாங்களே எல்லாம். அப்போது இந்த அம்மா சொல்லுது, நான் ஜனநாயகம் பார்த்தேன். ஜனநாயகம் பார்த்தா ஜோக்கர்ன்றதெல்லாம் வந்து என்ன இது, அவர்களுடைய அஜெண்டாவை உள்ள திணிக்கிறீங்க. இது ஒரு போராட்டமே ஒரு போலியான போராட்டம் மாதிரி கொண்டு போகிறீங்க. இங்கே எத்தனை பேர் காக்ரோச் பார்ட்டி? இந்த கேள்வி கேட்டால காண்டாடுவானுங்க. ரெண்டாவது கேள்வி, ஆர்கானிக்காக வந்தவங்க எத்தனை பேர், அரசியல் கட்சியில் எத்தனை பேர்? இந்த கேள்வியெல்லாம் கேட்டவுடனே இங்கே நான் வந்து இதை போராட்டமே என்ன இது விஜய் எதிர்ப்புன்ற மாதிரி போகுது, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோன்னு நல்லா குரல், ஓ இங்கேயுங்கிறாங்களா, பாதி பேர் வந்தாங்கிறான் போல் அப்படின்னு, அங்கேயும் இருப்பான்னு. அதுக்கப்புறம் பாதி பேர் டவுன் ஏதோ பேசியிருந்தாங்க. நான் பேசணுமா பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க தோழர்கள்லாம் பார்த்தாங்க, சூழ்ந்துட்டாங்க. அப்படி அந்த அம்மாவை மைக்கை பிடிங்கிட்டு கோஷம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மைக்கை பிடிங்கிட்டாங்கன்ட்டு வந்துடுச்சு. ஆனால் அதில் ஒருத்தர் அந்த தொப்பிக்கார் போட்டுங்கிறார் பாய், அவர் சொல்கிறாரு, அது வந்து என்னென்னா இந்த பிரச்சனையை இது பண்ணுறதுக்கு தோழர் ஒருத்தர் வாங்கி அவர் சில அரசியல் விளக்கங்களை கொடுத்துட்டு அப்புறம் இவங்கள்ட்ட மைக்கை கொடுக்கலான்னு நினச்சாராம். என்ன அந்த அம்மா பேசித்தானே இருக்குது, பேச விடு, கூப்பிட்டல ஃபோன் பண்ணி வந்துச்சு இல்லை, பேச விடு, அதுக்கப்புறம் நீங்கள் கூட பதில் சொல்லிக்கங்க. அவங்களுடைய பார்வை தப்பு, நம்ம போராட்டம் இப்படி ஏதோ சொல்லிக்கங்க, ஜனநாயக உரிமைன்றீங்கள, இதுதான் பிரச்சனை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். அதனால் இவர்களே தலையை குத்தி இவங்களே மாட்டினாங்க. அப்புறம் இன்னொரு அம்மா திமுக மாணவரணியா, நம்ம பத்திரிகையாளர், 5 வருஷமாக என்ன பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டோன்னா அழுகிற மாதிரி ஆயிடுச்சு. கேட்குறீங்களா, கேட்குற கேள்வி பதில் சொல்ல விடுங்கன்ட்டு அமித்ஷாவுக்கு போய் அழுத்தம் கொடுத்தாரு. என்ன அழுத்தம் கொடுத்தாருன்னு தெரில, தோலை பிடிச்சி அழுத்தம் கொடுத்தாரா என்ன கொடுத்தாருன்னு தெரில, அது பண்ணோம் இது பண்ணோன்னு அவன் உட்காந்து கதை சொல்லுங்கிறான். ஏன்னா அவன் போராட்டமே வேறு. இப்போ தர்மேந்திர பிரதான் பதவி விலகிற கோரிக்கையில் ஒன்று விலகியாச்சு. அடுத்து நான் இழப்பீடு நான் தந்துடுறேன்பான்னு சொல்லுவாங்க, லிஸ்ட்டு எடுத்துக்கிறோம், நாங்கள் அது சம்மந்தமாக இது பண்ணுறோம், 1 கோடி இல்லைனாலும் நாங்கள் என்னன்றதை பண்ணுறோம், தெருக்கோடியில் நிற்க வைக்க மாட்டோம், பார்த்துக்குறோம்பா அப்படின்னு. மற்ற இதெல்லாம் பேசிக்கலாம் பண்ணுருவாங்க. அதை மீறி ஏதாவது துள்ளுனா அதுக்கப்புறம் அவங்க கூடிய ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா தர்மேந்திர பிரதான் யாதவ் ராஜினாமான்னா பிறவே பாதி அதில் இதாகிடுச்சு. 75% அந்த கோரிக்கைகள் பொதுமக்கள் மதியிலையோ கோரிக்கை வச்சு போகிறான்னா அந்தாலே விலகிட்டான், அப்புறம் என்ன அப்படின்னு தான் வரும். அதுக்கப்புறம் அப்புறப்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? அப்போ நீ வேணுன்னே பண்ணுறேன்னு கொண்டு போயிடுவாங்க. நேற்று தான் இவருக்கு புரிஞ்சிருக்குது மோடிக்கு, ரீல்ஸை விட்டு நம்ம விலகி நிற்கிறோம், எல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க. அவரும் ரீல்ஸ்க்கு வந்துட்டார். ஏன்னா இப்போ காலம் அந்த மாதிரி காலம்.
அப்போ என்னடா பண்ணுகிறீங்கன்னு இதோ இங்கே இருக்குதா ஒரு கூட்டம் பாஜகன்னு எல்லாம் ஒரு நாள் நைட்லேயே 1 மில்லியன் வந்து எல்லாம் பூமர்களை சேர்த்து கொண்டு வந்து வச்சுன்னுக்குறாங்க இங்கே இருக்கிறதுலாம் எல்லாம் பூமரு. அதுக்கு வாட்ஸ்அப் தவிர எதுவும் தெரியாது. அதிகபட்சம் ஃபேஸ்புக்கில் தான் இருக்கும். ட்விட்டர் இன்ஸ்டாவே அதுங்களுக்கு தெரியாது பாதிக்கு மேலே. அந்த மாதிரி தான் எங்கள் தமிழ்நாட்டு தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்கள வச்சு என்ன பண்ண? இப்போ அண்ணாமலை வந்தார். அவர் ஒரு தனி ஒரு இது ஆரம்பித்து அவர் ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக போனார். யங்ஸ்டர்கிட்ட ரீச் ஆச்சு. இப்போ ஒரு தலைவர் வந்தார் நைனா நாகேந்திரன். அவர் இது வரைக்கும் எதாவது பண்ணாங்களா பாருங்கள்? ஏதாவது வச்சுருக்காங்களா அவங்களுக்குன்னு ஒரு ஹேண்டில் ஏதாவது பெருசாக? இன்னும் யோசிச்சுனே இருக்கிறாங்களா? ராகுல் காந்திக்கு எதிரான போராட்டம் பார்க்கலையா சார் நீங்கள்? என்ன போராட்டம் பேசினாரே சார், அரெஸ்ட் பண்ணாங்க, மோடி வீட்டுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சார். ராகுல் காந்தி தானே போனார். ராகுல் காந்தி பண்ணுறாருன்ட்டு அவருக்கு எதிராக தமிழ்நாட்டு பிஜேபி சார்பில் நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்தது. அதான் எங்கே நடந்தது? சத்தியமூர்த்தி பவனில் அதை போனாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யாருக்குங்க? நீங்கள் மக்கள்கிட்ட இந்த போராட்டத்துக்கு எதிராக அது பாருங்கள். இப்போ இவ்வளோ பேசுகிறோம். நான் ஒரு நாளைக்கு 10 ட்வீட்டு பார்த்துட்டு நான் அது ரீட்வீட் பண்ணுறேன். என்ன பண்ணுறீங்க? பாயிண்ட் அவுட்னு வெயிட் பண்ணுறாங்க. பாயிண்டா? இதுக்கப்புறம் நான் ஜோட்டாவில் தான் அடிக்கணும் உங்களை. அப்போது உங்களுக்கு நீட்டு பற்றியே உங்களால் விளக்கம் கொடுக்க முடியலையே. நீட்னால எவ்வளோ நன்மைகள்ன்றதே உங்களால் சொல்ல முடியலையே. அப்புறம் நீங்கள் என்ன உங்களுடைய ஐடிவிங்க வச்சுருக்கீங்க? இன்னும் ஐடிவிங்கே கட்டலையாம். இப்போ தான் செங்கல் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் சிமெண்ட்டு மண். இந்த பில்டிங் இடிச்சிட்டு கட்டுறாங்களா? ஐடிவிங்கன்னு ஒரு ரூம் கொடுத்துருவாங்களா? பில்டிங்கே ஒன்றும் இடிக்க ஆரம்பிக்கல. இடிச்சிட்டு கட்டலாம்னு நினச்சின்னுக்கிறாங்க. ஏங்க ஐடிவிங்கே ஒன்றும் இல்லைன்றா அப்புறம் ரூம் வேறு கொடுக்குறாங்களா? இன்னும் யோசிச்சுன்னுக்கிறாங்க. அப்புறம் அவரை போடலாமா, இவரை போடலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு இந்த லெவலில் தான் அந்த இது இருக்குது. இது இவர் சொல்கிறாரு மோடி எல்லாம் ரீல்ஸுக்கு வாங்கணும். எங்கே ரீல்ஸுக்கு வருது? ரீல்ஸு போட்டு எடுத்தாச்சு. எங்கே போடுவீங்க? உங்களுடைய பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது? தமிழ்நாடு பாஜகவுக்கு ஐடிவிங்கு பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது? வராகின்னு ஒன்று நேஷ்னல் லெவலில் இருக்குது. அது என்ன பண்ணோம்? தூய தமிழில் ஒரு இது போடும். இங்கே இப்படி இன்னைக்கு இவரு இப்படின்னு. அடுத்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்லுவோம். கோயிலாக போய் நல்லா அவர் தெரியும்ல, நல்லா பெரிய நெத்தி, நல்லா குங்குமம்லாம் வச்சுக்கணும். கையில் ஒரு 10 கயிறு கட்டியிருப்பார் நைனார். இதை வச்சுட்டு பாஜக வளர்த்துற முடியுமா? அங்கே போனார், இங்கே போனார், இந்த கோயிலுக்கு போனார், அந்த இதை பண்ணார், அந்த மடாதிபதியை பார்த்தார். இதுவாக கட்சி வளர்க்குறது? என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டில் பாஜக விட்டுருங்க. நீ டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களாவது அடிக்கணும்ல. அடித்தா தானே உன் கருத்து அங்கே போகும். உன் கருத்து அங்கே என்ன போகுது ஜனங்கள்கிட்ட? இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ராகுல் காந்தி எடுத்து சத்தியமூர்த்தி பவனில் போராட்டம் நடத்தினா ராகுல் காந்தி அவங்களுக்கு இலக்கு. நீட்டுக்கு எதிராக இவங்க போராடுறாங்கன்னா நீட் எவ்வளோ பெரிய விஷயம். சரி, நீட்டுக்கு எதிராக போராடினா நீ கம்யூனிஸ்டுகள் நீங்கள் என்ன போராடுற? ஒவ்வொருத்தரையும் வச்சு வெளுக்கணுமா வேணாவா? பாலா நிலத்தில் என்ன நடக்குது? வெளுக்கணுமா வேணாவா? இதுதான் இவங்க நிலமை. இதை வச்சு நான் அவர் ரீல் போடுங்கன்னுங்கிறார். மற்ற ஸ்டேட்டில் ஓரளவுக்கு இருப்பாங்க, அதை நம்பினுங்கிறார் போல. நீட் தேர்வு தனியார் முதலாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ட்டு அண்டா செந்தில் அவர்களை பழைய வீடியோ இப்போ ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டு புள்ளி விவர புலி மாதிரி எவ்வளோ டீட்டெயில் சொல்கிறாரு சார். அதில் உல்டாவாக பேசுகிறது தான் அண்டாவுடைய வேலை. நான் ஒன்றும் அவர் அண்டான் இல்லை, அவரே தன்னை அண்டான்னு சொல்லிக்கிட்டவர். இதை ஒவ்வொரு தடையும் நான் பதிவு பண்ணுறேன். ஏன்னா என்னை போய் ஒரு அண்டான்னு சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால் அவர் தான் அண்டான்னு சொன்னார். அவர் ஒரு புள்ளி மாதிரி 9 லட்சம் பேர், எவ்வளோ 9 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. சீட் எவ்வளோ? 98,000 சீட். எவ்வளோ? 98,000. இவ்வளோ பேரில் மெரிட்டு அந்த இது டாப்பு அந்த இதில் கட்டாப்பில் வரவங்க அரசு இது எவ்வளோ இருக்குது? இவ்வளோ இருக்குது. ப்ரைவேட் காலேஜ் எவ்வளோ இருக்குது? இவ்வளோ இருக்குது. அப்போது இதில் மெரிட் அடிப்படையில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ பேருக்கு? 50,000 பேருக்கு. 1,00,000 சீட்டில் 50,000 பேருக்கு மெரிட்டில் சீட்டு கிடைக்குதா? நல்ல தேர்வா கெட்ட தேர்வா? மீதி 42,000 சீட்டு. அது யாருக்கு கிடைக்குது? துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குதான். எவ்வளோ ஃபீஸ். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இவங்க நல்ல மார்க் எடுத்தவங்களால பண்ண முடியாது. அப்போ காசு இருக்கிறவங்க தான் 110 எடுத்தால் கூட போயிடுறான். அப்படின்னு மிஸ்டர் அண்டா அவர்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இதெல்லாம் பழைய கதையை நீங்கள் அப்போ நடந்ததை மாற்றி சொல்கிறீங்க. அப்போது தான் இந்த மாதிரி மாநில வழி கல்வியில் இந்த மாதிரி கட்டாப் போகிறவன் போக மீதி இருக்கிறவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் வாயில் வரல வச்சுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். போறியா? இவர் போகிறார், இவர் படிக்கிறார், அவர் படிக்கிறாருன்னு.
எவனும் படிக்க போக முடியாது மெடிக்கலுக்கு. எவ்வளோ இருந்தாங்க? நீங்கள் 2010 அந்த நீட்டு வரதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீட்டுன்னா 2016, 17 வந்ததா? 16, 15 அந்த ஜெயலலிதா இருக்கிற பீரியடில் தான் வந்துச்சு. அவங்க விலக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும், நீட்டு வராததுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரைவேட் காலேஜுகள் ஜாலியாக அடிப்பான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, காலேஜில் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வாங்குவோம். யாரும் அவனை கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது தெரியுமா? மினிஸ்ட்ருக்கு இவ்வளோ கோட்டா, முதலமைச்சர் இருந்தாருன்னா அவருக்கு இவ்வளோ கோட்டா, வேறு வேறு அமைச்சர்கள் இருந்தால் அவங்களுக்கு கோட்டா, லோக்கல் எம்எல்ஏ இருந்தால் அவனுக்கு கோட்டா, பெரிய அரசியல் கட்சி தலைவர் இருந்தால் அவனுக்கு கோட்டா. அப்போ கோட்டா அவங்க கோட்டா விற்றுக்கலாம். அது போக இவர் அடிப்பார் கொள்ளை, யாரும் கேட்க முடியாது. மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ் கோடிகளில் தான் போகும். அப்போ யார் சேருவா? இந்த ஒரு அண்டா சொன்ன மாதிரி 110 மார்க் எடுத்தவன், அதாவது 1200க்கு 900 மார்க் எடுத்தவன், 700 மார்க் எடுத்தவன், இவன்லாம் போய் சேருவான். 1190 இந்த கட்டாப்பில் போகிறவன் தாண்டி 1110 இப்படி எடுத்தவன்லாம் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அடுத்த வருஷம் வரும்போது அந்த வருஷம் 1195 எடுத்துகிட்டு இருப்பான். அவனுங்க எல்லாம் போயிடுவானுங்க. இந்த போன வருஷம் 1110 எடுத்தானே, அவன் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் வேடிக்கை பார்த்துன்னே இருக்கணும். இந்த வருஷமும் 700 மார்க் 800 மார்க் எடுத்த பணக்கார விட்டு பிள்ளைங்க அதுங்க கோடிக்கணக்கில் கொடுத்து வாங்கிக்கும். இவன் போகணுன்னா வீட்டை விற்று அதை விற்று படிக்க போகணும். இந்த நிலையை உடச்சது நீட்டு. இன்னும் உனக்கு எவ்வளோ வேலைக்கு சொல்லணும் இருக்கணும், நான் கதை விட்டுனுக்கிறீங்க. எவனுமே எதுவும் தெரியணும். இதுவா 42,000 சீட்டையும் என்ன பண்ணாங்க? இன்னொரு காணொலி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? எங்கள் வருமானத்தெல்லாம் அந்த மோடி கெடுத்து விட்டாருன்னு. ஆமாம் ஆமாம். இந்த மோடி கெடுத்து விட்டாருன்னா என்ன வருமானத்துக்கு எடுத்தார்? 50 லட்சம் 1 கோடி வாங்கினதை 15 லட்சம் தான் வாங்கணும். இந்த டியூஷன் ஃபீஸ்னால் 25 லட்சம்னா 5 லட்சம் தான் வாங்கணும். இந்த மாதிரி பண்ணனால நீங்கள் இன்னொன்று நீட் கட் ஆஃபில் அவங்க ஒதுக்கி விட்ருவாங்க. 450 நான் அதுக்கு மேலே வரைக்கும் இந்த உங்களுக்கு இது கட் ஆஃப் பொறுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடச்சிரும். 8000 10,000. கம்யூனிஸ்ட் கட்சி போராடினுக்கிறான் நீட்டை ஒழிக்கணும்னு. அதே கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு சிஐடி தலைவருடைய பொண்ணு எனக்கு தெரிஞ்சு ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துச்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுதி. வெறும் 8000 10,000 இதில் அவரை கூப்பிட்டு வந்து இப்போ சண்முகம் சொல்கிறது கரெக்டுன்னு ஒத்துவார் அவர்? இதே அவர் பொண்ணு சாதாரண நிலைமையில் இருந்தப்போ அதை போய் சேர்ந்துருக்க முடியுமா? ஒரு சிஐடி தலைவருடைய பொண்ணு வீடு வீடு இருந்தால் விற்று சேர்த்துருக்கணும். இன்றைக்கி அந்த பொண்ணு சேர்ந்து இன்னும் டாக்டர் ஆகிருக்கலாம். அப்போது நீங்கள் இந்த மாதிரி மார்க்கு 450 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம், மீதி 400 350 330 320 இதெல்லாம் வந்து இவர்களே அந்த ப்ரைவேட்டு காலேஜுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. விருப்பப்பட்ட காலேஜுக்கு நீங்கள் போகலாம். அங்கே வந்து 15 லட்ச ரூபா அவன் வேணால் கெஞ்சிக்க கொடுத்துடுவான். ஒரு 5 லட்ச ரூபா போட்டு கொடுங்க, அப்படி மீட்டருக்கு மேலே போட்டு கொடுங்கன்ற மாதிரி. இவன் யாரை வந்து குற்றவாளி ஆக்குவான் தெரியுமா? ஆட்டோவில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறான் பாரு, இல்லாட்டி இந்த பூ விற்கிறவங்க அவங்கள தான் குற்றவாளி ஆக்கும். இவன் மெடிக்கல் காலேஜில் மீட்டருக்கு மேலே போட்டு கொடுக்கணும் 5 லட்சம் 10 லட்சம். இவங்களும் சரி நல்ல காலேஜாக இருக்குது, என்னதான் கவர்மெண்ட்டு 15 லட்சம்னா அவங்களும் பாவம் தானே. நீட்டு வந்து கஷ்டப்படுறாங்க பாவம், டெய்லி சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க அரிய வகை ஏழைகள்ன்ட்டு இவங்க 10 லட்சம் கொடுத்து சீட் ஆகும். அந்த மாதிரி தான் இதாகும். ஆனால் மிரட்டி வாங்கி இவ்வளோ தான் இப்படி தான் சொன்ன காலம்லாம் மலையேறி போச்சு. இது எல்லாம் போக மீதி நிரப்பப்படாமல் எதாவது இருந்ததுன்னா, இல்லை அதர் ஸ்டேட்டில் ஏதாவது ஒன்றுனா இந்த பணக்கார வீட்டு பிள்ளைங்க போய் படிக்கும். இல்லையா ரஷ்யா உக்ரைன் அங்கே போய் படிக்கும். அங்கே போய் படித்தாலும் பேட்டா திரும்பி வந்தனா நீ நீட் எழுதணும். இந்த மாதிரி விஷயங்களில் நீட் தேர்வுன்றது எல்லா காலத்துலேயும், இப்போ எம்ஜிஆர் இது ராஜீவ்காந்தி பீரியட்லேயும் இந்திரா காங்கிரஸ் பீரியட்லேயுமே வேறு வகையான நுழைவுத் தேர்வு இருந்தது நேஷ்னல் லெவலில். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நுழைவுத் தேர்வு இருந்தது. அப்புறம் கலைஞர் வந்து இதை மாதிரி மாற்றி விட்டார். என்னமோ இவருக்கு எதுவுமே நுழைவுத் தேர்வே நடக்காத மாதிரிலாம் கதை விட்டுனுக்கிறீங்க. இப்போது நீட் தேர்வுக்கு என்ன தீர்வு, வினாத்தாள் முறைகேடுக்கு என்ன தீர்வுன்றதை மட்டும் யோசிக்கணும். இப்போ 4 ஜோனாக பிரிங்க. வட இந்தியா, மத்திய, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்னிந்தியாக்கள் இப்படி பிரிச்சுட்டு கூட ஒரே கொஷின் பேப்பராக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கட்டும், இல்லை இந்த ஜோனுக்கு தனியாக தயாரிங்க, அந்த ஜோனுக்கு தனியாக, அந்த ஜோனுக்கு தனியாக பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஜோனில் இதாச்சுன்னா அதோடு முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி வருங்காலத்தில் யோசிங்க. நீட் தேர்வு இருக்கும், அதை எப்படிலாம் செழுமைப்படுத்தலான்னு யோசிங்க. இதுதான் முக்கியம். நீட்டு வேணான்னு தான் அவங்க போராடல, நீட்டு வேணான்னு அவங்க காக்ரோச் போராடல, முறைகேடு சரி பண்ணணும். அதுக்கு நம்ம ஆதரவு தர்றோம், அது கரெக்டு. இன்றைக்கி அவர் விலகியிருக்காரு. அவர் விலக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஒழுங்காக நடவடிக்கை எடுத்திருந்தா. இப்போ உட்காந்து 2 பேரை ரிசைன் பண்ண வைக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு 2-3 பேர் கைதாகிறாங்க. இவங்கெல்லாம் எப்படி தப்பிச்சிட்டு தானே இருந்தாங்க இவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி? அப்படி தானே எடுத்துக்கணும் நம்ம.
கரெக்டா? 16 பேர் அரெஸ்ட்டுன்னு சொன்னீங்க, ரைட்டு. அப்புறம் எப்படி ஒரு 5-6 பேர் இப்போ பிடிக்கிறாங்க, மாட்டுறாங்க? எப்படி 2 உயர்கல்வித்துறை செயலர்கள் இதாகிறோம்? இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தா? அப்போ மாணவர் போராட்டம் இந்த வகையில் வெற்றின்னு நம்ம பாராட்டணும். ஆனால் இங்கே வேறு அஜெண்டா. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அஜெண்டா வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக வேறு இதுலலாம் பரவாயில்ல. அங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இந்த இது நடத்துகிறாங்க. அதில் பத்திரிகையாளர்கள் போய் எடுக்கிறாங்கல்ல, அவங்கள போட்டு ஒரு கும்பல் அடிக்குது. ஒரு 70 பேர்கிட்ட காயம் நினைக்கிறேன். அப்புறம் பிடிச்சா அது காக்ரோச்சும் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது, எஸ்எஃப்ஐ டைபி எதுவும் கிடையாது. அது ஒரு கும்பல். இப்படி தான் இந்தியாவில் நடக்குது. நிச்சயமாக இந்த போராட்டம் இவர் இன்னும் கொஞ்சம் 4-5 கோரிக்கை வச்சுருக்காரு. ஒரு நைட்டாக எல்லாம் கலைக்கப்படும். சலாம் ஷெட்டி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வாங்சுக் அவர்களுக்கு வந்து சல்யூட். நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் நம்பி தான் சனம் செட்டியை கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு மகாத்மா காந்தி இணையாது. அதுக்கு இன்னும் 2 நாள் போய் ஏதாவது சொன்னீங்க வச்சுங்க, அவன் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலே அப்படின்ட்டு எங்கேயாவது அந்த அம்மா அதுக்கேற்ற மாதிரி பேசும். நீங்கள் எல்லாருமே எல்லா அளவுக்குலாம் தெரியுன்றதுலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை தான் சொல்கிறேன். இந்த அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இருப்பான், அடிக்கடி சைக்கிள் ஓட்டுறது போகிறது வர்றதுன்னா அவர் சிறந்த திறமையான அதிகாரின்றாங்க. நம்ம எப்படி பார்ப்போன்னா, பேட்டா உன் வேலை என்ன, எதுக்கு நீ ஐபிஎஸ் படித்து வந்த, சட்டம் ஒழுங்கு எந்த துறையில் போடுறாங்க அந்த துறையில் நீ ஒழுங்காக வேலை செஞ்சியா, அதை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுறது கராத்தே பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறிய, இது உன் வேலையா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனால் இவங்களாம் இது மூலிமா அவர் ப்ராப்ளம் ஆகிடுவார். உடனே அவரோட சிறந்த ஐபிஎஸ் அதிகாரி கிடையவே கிடையாது அப்படின்னு. இதுதான் இந்த உலகம். பெரும்பாலானோர் இதை பார்த்து தான் மயங்குவாங்க. உங்களுக்கு நான் மாதிரி அவர் கையாலேயே அவர் டோரை திறக்கிறாரு, அவர் காலை தூக்கி அவரே வச்சு உட்காடுறாரு, அவர் கையாலேயே அவர் சாப்பிட்றாருன்னெலாம் பேசுவாங்க. இது உலகம். ஒருத்தர் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு, நம்ம நண்பர் தான் அவர் நான் அங்கே போனேன் இங்கே வந்தேன் இதை பிடிச்சேன், நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அவர், அது இதுன்னு சொல்லுவார் ஃபேஸ்புக்கில். அதுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் சொன்னீங்க, அவர் இப்படி போட்டோம், அவர் இப்படி தும்முனவுடனே ஒரு 1000 பேர் லைக் போட்டுருவோம், சின்னாருன்னு 1000 பேர் லைக் போட்டுருவோம், இன்னும் அழகாக தும்முறீங்கன்னு. இது எல்லாமே சகஜம். இப்படி இந்த மாதிரி சமூக வலைதளங்கள் இதில் வர்றவங்கள ஆக சிறந்த அதிகாரின்றாங்க. அதோ நம்ம ஜெய ராதாகிருஷ்ணன் நான் சொன்னேன்ல இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்காங்க. நீங்கள் ஐயோ உனக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆப்ஸ் எல்லாம் சொல்லுன்னு சொன்னால் நம்ம சொல்லுவான். இவன் சமூக வலைதளத்தில் பார்க்குறான்ல அவங்களெல்லாம் சொல்லுவான். இன்னும் சைலேந்திர பாபு வேலை செஞ்சுன்னுக்கிறான்னு சொல்லுவான் பல பேர். இதுதான் உலகம். ஓப்பன் யுவர் மவுத் சிஎம் சார் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு. காவல்துறை அது அவருடைய சொந்த கருத்து கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வாயத்துறங்க சிஎம் சாரோட இங்கிலீஷ் இல்லை, எதுவுமே சொந்த கருத்து கிடையாது. என்னப்பா ரெடி பண்ணிட்டியா, ரெடி பண்ணிட்டேன் அனுப்பிச்சிரு, அவ்வளோதான். அதை ஒருத்தர் சொல்கிறாரு, இப்போல்லாம் சிஎம் பயங்கர வேகமாக இருக்கு. என்ன வேகமாக இருக்காரு, ஓப்பன் யுவர் மவுத்துன்னு ஒரு அறிக்கை விட்டு. அறிக்கை விட்டுதே வேகமா, பரவாயில்லப்பா, உண்மையிலே பாராட்டலாம். எதுக்கு? காவல் மரணங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் கூட சொல்லலை. அப்புறம் அடாப்டபிலிட்டி, நீங்கள் அதை மட்டும் தான் பண்ணீங்க. அப்பாலஜி, நீங்கள் வேறு எதுவும் பண்ணல. அப்பாலஜியா? இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் டிக்ஷனரியிலே இல்லையா? 5 வருஷம் இவர் புக்கில் இருந்துச்சா? 5 வருஷம் ஒரு எத்தனை பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு? கிட்டத்தட்ட ஒரு 25-30 காவல் மரணங்கள் வந்துச்சு. எத்தனை பேர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பாரு? இட்லி சாப்பிட்டு விக்கல் எடுத்து செத்து போயிட்டான்னு நீங்கள் 4 நாள் கழிச்சு 13 இடத்துல காயம் நீங்களே படிச்சிங்க. அப்போது மன்னிப்பு கேட்டலாம். நான் தவறாக அதிகாரிகள் கொடுத்ததை நம்பி இட்லி சாப்பிட்டு செத்துட்டான்னு சொல்லிட்டேன். இப்போ தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வருது, சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே நடவடிக்கை சொல்லிக்கிறேன், அந்த குடும்பத்தாருக்கு எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதாவது சொன்னீங்களா? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இதையும் படிச்சிங்க அதையும் படிச்சிங்க. வாயை திறக்கிறாரு இல்லையோ, ஏதோ வேலை நடக்குது இல்லை, நீங்கள் வாயை மட்டும்தான் திறந்தீங்க. அதுவும் சொந்த வாய் கிடையாது, யாராவது கொடுத்தா அறிக்கை எழுதி போடுவீங்க. எஸ்ஐஆருக்கு எதிராக எப்படி வாய் திறந்தீங்க? ஐயோ படிக்கும்போதே நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. நீங்கள் என்ன நடந்துச்சு? யார் நெஞ்சமும் பதறல, எல்லாரும் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து ஓட்டர் ஐடியை இது பண்ணிட்டான், இல்லாதவன் மாட்டிக்கினான். உங்கள் தொகுதியில் போச்சு. அந்த என்ன சொல்லுவாங்க, எஸ்ஐஆர் ஃபில் பண்ணாதனால பேயாக தெரிஞ்சிருந்தாங்க கொளத்தூரில், அப்படியே ஒரு 1,00,000 பேர்கிட்ட. அது வந்து ஓட்டு போடுறப்ப ஓட்டும் போட்டுரும். எஸ்ஐஆர் வந்தோடனே எல்லாருக்கும் விடுதலை. இந்த மந்திரவாதி ஆத்மா அங்கேயே அலைந்து கொண்டிருக்குது, அதுக்கு சாந்தி கொடுக்கணுன்னொன்னே அந்த ஏதாவது எல்லாம் பண்ணோன்னே அது இங்கேருந்து போயிடும். இல்லாட்டி இங்கேயே தெரிஞ்சுக்கின்னு எதையா போட்டு உடச்சிட்டு இருக்கோம், தொல்லை கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளும் பாருங்களேன், சாவர வரைக்கும் நம்ம வீடுங்களில் ஐயோ செத்துட்டிங்கன்னு அழுவாங்க. மறுநாள் அவர் உண்மையிலேயே ஆசையில் வந்தார் வச்சுக்கிங்க, ஐயோ ஆவி வந்துச்சுப்பா, மந்திரவாதி கூப்பிடுப்பா, அவர் என்னப்பா இங்கே சுற்றி நிற்கிறாருன்னுவாங்க. ஏன்பா உங்கள் அப்பா தானே வந்துக்கிறாரு, நீ போகும்போது அழுதல்ல, உன்னை பார்க்கணும் தானே வந்துக்கிற, டெய்லி பேசிக்கிட்டு ஜாலியாக என்ன கெட்டு போகுது, அதுக்கும் போர் அடிக்காதுல்ல. ஆனால் என்ன சொல்லுவாங்க,
ஒரு துர்மரணம் என்பதால் ஆன்மா விடுதலையாகவில்லை. அதனால் அவர் வந்து அதை நாம் வந்து மந்திரம் பண்ணி தோர்த்தி விட்டுருந்தோம். ஏய் நீங்களாம் இங்கே ஜாலியாக இருக்கிறீங்க, அந்த ஆள் செத்துட்டு சரி உங்களோட இருக்கலாமேன்னு அப்பப்போ வந்துட்டு போனான், அதுக்கு ஏன்னா பயப்படுறீங்க? உங்கள் அப்பா தான்றா, உங்கள் அம்மா தான்றா, இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி அங்கே 1,00,000 ஆவிகள் சுற்றிட்டு இருந்தது. அதெல்லாம் எஸ்ஐஆர் ஃபில் பண்ணோன்னே எல்லா ஆவியும் விடுதலை அடைஞ்சு போய் சேர்ந்துச்சு. ஓட்டு போட ஆள் இல்லை. தலைவர் இதில் விஜய் வேறு பெருமை பீத்திக்கிறாரு. 5 நிமிஷம் பேசுனது கொத்து பரோட்டா போட்டாங்க. கொத்து பரோட்டா போட்டது தேர்தல் ஆணையம். அங்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இல்லாத ஓட்டுகளை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவ்வளோ குவிச்சது இவங்க. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தாங்க. வரட்டும் தேர்தல். எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? இருக்காங்க. இருந்தும் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த தொகுதியில் இவ்வளோ, இந்த தொகுதியில் இவ்வளோ. லாஸ்ட்டில் யாருமே இல்லாமல் பண்ணி விட்டாங்க. அப்போ என்ன ஆச்சு? இருக்கிறவங்க மட்டும் ஓட்டு போட்டான். அவன் ஃபுல்லாக உசிலுக்கு போட்டுக்கிறான். அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால் இன்றைக்கி வந்து வாய் திறங்கள் சிஎம் வாயெல்லாம் திறப்பார். நீங்கள் 25 காவல் மரணங்க எத்தனை தடவை வாய் திறந்தீங்க? என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். அந்த பாணிலையாவது அவரை திறக்க சொல்லுவோம். என்ன அவர் பண்ணார், அது மாதிரியாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, சாரி சொன்னால் மட்டும் போதுமான்னு சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் மட்டும் ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? அதுவும் அப்படியும் கேட்குறாரு. அதான் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அந்த சொல்லுங்கள். அதே மாதிரி பண்ணலாம். அஜித் குமாருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். அப்படி அது மாதிரி பண்ண சொல்லுவோம். அப்புறம் அந்த மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளோ பேர் இறந்து போனாங்கல்ல, அதெல்லாம் சொல்லுவோம். 2 வயது குழந்தை இடுப்பு கிள்ளப்பட்டது, இந்த மாதிரி பல விஷயம் அதெல்லாம் சொல்லுவோம். ஏங்க நமக்கு தேவை நல்லதாக நடக்கணும். எப்படி வாய் திறக்கணும்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லுவோம் அவர்கிட்ட. நீங்கள் எப்படி திறந்தீங்க 25 காவல் மரணங்களுக்கு? ஒரு டெமோ காட்டுங்கன்றீங்க. டெமோ காட்டுங்க. 25 டெமோ எதுங்க காட்டணும்? அதாவது அவர் நடந்ததை சொல்லுங்கன்றேன். 25 வருஷமாக 25 காவல் மரணங்கள், 25 40 என்னமோ கண்ணி கூட அது என்கவுண்டரு, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணி அறிக்கை விட்டீங்க, என்ன பேசுனீங்க? அதான் சார், அதை தான் டெமோ காட்டுங்க. அதை வந்து சொல்லுங்கள். அவர் அது மாதிரி அவரை நம்ம சொல்லுவோம். ஏங்க என்னங்க அவர் பண்ணிக்கிறாரு, நீங்கள் என்னங்க அப்படிங்கிறீங்கன்னு சொல்லுவோம். ஒரு சர்ப்ரைஸ் விசிட் போவீங்க. எப்போ போவீங்கன்னா மழை பெஞ்சு வெள்ளம் வந்த பிறகு ஜனங்கள்லாம் அப்படியே தொங்கின்னு இருக்காங்க. அங்கே இவர் போயிட்டு அந்த முக்கா ஷூலாம் போட்டுக்கின்னு, அந்த எம்ஜிஆர் படத்தில் வர மாதிரி முக்கா கோட்டெலாம் போட்டுக்கின்னு போய் நிற்பார். அதிகாரி மேப்பை விரிப்பான். அப்போ தான் டைன்னு மேப்பை விரித்து அப்போ தான் காமிப்பாங்க. அன்றைக்கி தான் எல்லாம் நடக்கும். மேப்பை வச்சுக்கின்னு, சார் இது டேமு, இது வாசல், இது எங்கேயாவது தவறாமல் நடந்திருக்குல்ல எல்லா இதுலேயும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போய் மேப் விரிச்சு எங்கேயா பார்த்துருக்காங்களா? ஏதாவது சர்ப்ரைஸ் விசிட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே எல்லா கூட்டமும் போயிடும். இதை விட ஜோக்கு என்ன, வயசு வாரி ஆட விட்டாங்க. 60 வயசு ஆடும் ஜிங். அது முடிஞ்சோன்னா 40 வயசு ஆடும். அது முடிஞ்சோன்னா 20 வயசு. சரி சார், இந்த மேகதாது அணை விவகாரத்தில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து கர்நாடகா செல்ல இருக்காரு. வேணாம், போக வேணாம், இது வந்து காங்கிரஸோட வலையில போய் விழாதீங்க அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் உட்பட அவருக்கு தெரியும். 5 வருஷமாக எப்படி உளுந்து கந்தோம், அப்படியே அந்த வலையை எடுத்து அப்படியே அவங்க மேலே போட்டு மூடிட்டு திப்புன்னு ஓடி போயிட்டாங்க தாவேக்காக்கு. அப்போ எப்படி தெரியும்? வலையை போடலான்னு இப்படி தூக்குனாங்கப்பா. அந்த வலையை தூக்கி அப்படியே திருப்பி அவங்க மூஞ்சிலே போட்டு முடிச்சு போட்டு தாவேக்கா ஓட்டாங்க. பேட்டா நீ வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிய அந்த காதலி கடைசியில் அங்கே போய் சேர்ந்துச்சா இல்லையா? கரெக்டா? ஆமாம். அது லவ் பண்ணி தாவேக்கா கூட சேரணும்னு முடிவு பண்ணிச்சு. நீ வந்து இங்கே பெரியப்பா பா சிதம்பரம், சித்தப்பா செல்வ பிறந்தக்கு அனுப்பிச்சி பெரியம்மா சோனியா காந்தி சொல்லி அந்த பொண்ணை கூட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்லாம் முடிஞ்சோன்னாச்சு பிடிக்கல. உன்னை போட்டு வலையில் போட்டு கட்டி போட்டு அந்த பொண்ணு மறுபடியும் அங்கே போய் சேர்ந்துச்சா இல்லையா? அப்போ நல்லா தண்ணி கொடுத்து நத்தினுக்கிறாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணாலும் நின்றுச்சா? இதில் வேறு இந்த கூட இருந்த மைத்துனர்கள், அந்த சொந்தங்கள் எல்லாம் இப்போ அங்கே போயிட்டாங்க. ஒருத்தர் அங்கே போகிறாரு, இங்கே வராரு, அங்கே போகிறாரு, இங்கே வராரு, அப்படி பார்க்குறாரு, இப்படி பார்க்குறாரு. யார்? திரும்ப இன்று ஒரு தகவல் தான். வேறு என்ன, அவர் அங்கே எல்லாம் போயிட்டு இப்போ இங்கே வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம். வந்துட்டு இந்த சிஸ்டத்தை மாற்ற முடியாதுன்றார் ரஜினிகாந்த் மாதிரி. இது சிஸ்டத்தை மாற்ற முடியாது. அந்த இது வந்து அம்பேத்கர் சிலை வந்து அன்னைக்கு எடுக்க விடாமல் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த போலீஸும் பண்ண விடாமல் பண்ணுது. சரி, இந்த சிஸ்டத்தை ஓகே போலீஸ் தான். நீங்கள் என்ன 5 வருஷத்தில் அந்த அம்பேத்கர் சிலையை திறக்கிறதுக்கு என்ன போராட்டம் நடத்துனீங்க? நம்ம அவர் பேர் என்னது, ரஞ்சித்திட்ட கேட்குற அதே கேள்வி தான் அண்ணன் திருமாட்டையும் கேட்குறோம். இந்த சிலையை திறக்கிறதுக்கு டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு என்ன அழுத்தம் கொடுத்தீங்க? எதுவும் கொடுக்கல. அப்புறம் சரி, இங்கே ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தீங்கல்ல, ஒரு கண்டிஷன் அதை வைக்க வேண்டியதுதானே? திறக்கணும், சிலையை திறக்கணும்.
ஆனால் உக்காந்துக்கிட்டு மேகதாட்டு அணைக்கு போகாதீங்க. யார் இவர் வன்னியர்ஸ் உட்பட ஒரு அமைச்சர் முதலமைச்சருக்கு கேட்டுக்கிறாரு. நீ கூட்டணியில் இருக்கிற அமைச்சர் அதோடு இருக்கணும். என்ன விஷயம்னா இது உச்சநீதிமன்றம் அந்த இது ஆணையம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ராகுல் காந்தியை மற்றவர்களாம் பேசி நீங்கள் வாங்கன்னு அவங்க கூப்பிடும்பொழுது நம்மளுடைய தரப்பை பேசி ஏதோ சுமூகமாக கொஞ்சமாவது ஒரு நிவாரணம் கிடைக்குதுன்னா நல்ல விஷயந்தான். நீங்கள் இல்லைலாம் முடியாது. இப்போ உங்கள் மேலே நான் கோர்ட்டில் வழக்கு போட்டுக்கிறேன், நீங்கள் கூப்பிட்றீங்க வாங்க பேசிக்கலான்னு. அதெல்லாம் முடியாது. கோர்ட்டில் பேசிக்கோன்னா இன்னும் தான் பார்க்க பெருசாக ஒன்ஸ் ஒரு ட்ரை பண்ணிட்டுமே. நடக்கலைன்னா கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டில் தான் ஏற்கனவே இருக்கே, பேசியும் பார்த்தோம், அப்படியே சரிப்பட்டு வரலன்னு போங்க. போகவே கூடாது, பேசவே கூடாதுன்னு எப்படிங்க? அவர் திசை திருப்ப முயற்சிக்கிறார். என்ன திசை திருப்ப முயற்சி பண்ணாலும் நம்ம தெளிவாக இருந்தால் எப்படி பண்ண முடியும்? சரி சரி, இவங்க அகைன்ஸ்டாக பேசுகிறாங்க, இதெல்லாம் ஓகே. அன்புமணி அவர்களும் போக வேணாம் அப்படின்னு தான் என்ன சொல்கிறார்? அன்புமணி வேணான்னு தான் சொல்கிறார். ஏன் வேணான்றாரு? ஏதாவது 2-3 மெடிக்கல் காலேஜ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு இது அஜெண்டா இருக்கும். ஆனால் இவர் வந்து மேகதாது அணை வந்து கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடைபயணம் போராட்டம் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு கூட ஒருத்தர் போட்டுக்கிறாரு வரலாறு தெரியாமல்னு. வரலாறு தெரியாமலாம் நான் பேசலை. வரலாறு எல்லா காலத்துக்கும் எல்லாத்தையும் பொருத்தி பார்க்க முடியாது. மேடை போட்டு இப்போ பிரச்சாரம் பண்ணுவீங்களா? பிரதமரே சொல்லிட்டாரு ரீல்ஸுக்கு வான்னு. அப்போ அதே பழைய வரலாறு தெரியாமல் பேசுகிறீர்கள். பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும், ஊர் ஊராக நடத்த வேண்டும்னா நடத்துவீங்களா? காலங்கள் மாறுது, எல்லாம் மாறுது. அப்போ இன்றைக்கி என்ன தேவை? போய் பேசி உடனே எதாவது பண்ணுங்கன்னு பேசலைன்னா தப்பு இருக்குது. நீங்கள் யார் தீர்மானிக்கின்ற? அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அவர் ஒரு முடிவு எடுக்கட்டும். சக்ஸஸ் ஆச்சுன்னா இது வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி தகராறு, 2 குடும்பம் அடிச்சிக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெரியப்பா கூப்பிட்றாரு, வாங்க பேசலாம், என்ன அது நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இல்லை நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன், நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் வாங்க. இந்த இவர் சொல்லுவார், கௌரவத்தில் சிவாஜி சொல்லுவார், பங்காளிகள் பகையாளிகள் நம்ம கோர்ட்லேயே பார்த்துக்கலாமே அப்படின்னு. அந்த மாதிரி பங்காளிகள் பகையாளிகள் நம்ம அங்கே பார்த்துக்கலாமே அப்படின்னா பார்க்க பெருசாகும். சரி பேசலாம், வர சொல்லுங்கள், நான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஆரம்பிச்சாங்க, சரி வாங்க உட்காருங்க, என்னாச்சு இதாச்சு ஏன்பா பேசணுன்னு வந்தாச்சு, இல்லை பழைய கசப்பு வச்சுக்கூடாது, முதல்ல நீக்கு கை கொடுங்க, பண்ணுங்க, இனிமேல் இப்படி இருக்காதீங்க, நீயும் பண்ண தப்பு ஏதோ ஒன்று லாஸ்ட்டில் ஒரு நல்லது நடக்குதா? அதனால் எங்கள் பெரியப்பா சித்தப்பா அந்த பெரியப்பா சித்தப்பா இதே மாதிரி தான் ஸ்டேஷனில் தான் முடிச்சிக்கிட்டோம், இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அவர் இப்படி தான் கூப்பிட்டு மனசு மாற்றி பண்ணிட்டாரு, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணுன்னா, இந்த கல்யாணம் ஆகி இந்த லவ் பண்ணி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கள்ல, அந்த பேரண்ட்ஸ் கூப்பிட்டு பேசுகிறாங்க வச்சுக்கோங்க. சில பேரண்ட்ஸு ஏமாற்றி இந்த காதல் படம் மாதிரி ஆக்கி விட்டு போயிடுவாங்க. அப்போ இதே வந்து எல்லாத்துலேயும் பொருத்தி பார்த்து அனுப்பாத பிரச்சனை அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் உண்மையிலேயே நல்ல விஷயம் கூட கூப்பிடலாம். ஏங்க பண்ணிட்டீங்க, அது எங்கள் சமூகம் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணுவோங்க, ஒரு ரிசப்ஷன் வச்சு பண்ணுவோம், நல்லபடியாக பண்ணுவோமே, ஏன் நீங்கள் விரும்புனீங்க நாங்கள் வேணான்னோம், சரி இப்போ நீங்கள் போயிட்டீங்க, உறுதியாகிட்டீங்க, கல்யாணம் வேறு பண்ணிட்டீங்க, இதுக்கு மேலே இதுக்கு நம்ம முறையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு வரும். ஆனால் இல்லை அந்த பேரண்ட்ஸ் இருந்தது அப்படி தான் நடந்தது, ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் எப்படி கரெக்டாக இருக்குமா? சில இடங்களில் சில விஷயங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுக்கும்போது ஒத்து வரலையா இருக்குது. காவிரி ஆணையம் தான் அன்றைக்கி ஒத்து வராமல் போச்சுன்னா அன்றைக்கி இவங்க பெருசாக பேசுவாங்க, நாங்கள் தான் அன்றைக்கே சொன்னோமே அப்படி இப்படின்னு. இதை தான் நான் சொல்கிறேன். இஎம்எஸ் நம்பூதிரி பாட்டு காமராஜர்ன்றாங்க, எனக்கு கலைஞர்னு தான் ஞாபகம், சரி யாரும் எனக்கு சரியாக தெரியல. இப்போ அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி 45 நிமிஷத்தில் அந்த பிரச்சனையை முடித்தாங்கல்ல. நடக்கட்டுமே, நல்லது நடக்கட்டுமே. சரி சார், அப்படி ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் பயணம் வந்து நான் ஓய்வு பெறுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6 மாதத்துக்கு முன்னாடி இதை நம்ம சொன்னோமா இல்லையா? ஓய்வு பெறுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவர் ஓய்வு பெறுறது நல்லது, கிட்டத்தட்ட ஓய்வு நோக்கி நகர்ந்துருவார். ஏன்னா பைலா பிரகாரம் கட்சி அவர்கிட்ட இருக்குது. எதிர்காலம்னு கூட கட்சி தொண்டர்களே ஐயா அன்புமணியை தான் நினைப்பாங்க. ஏன்னா வயசு மற்ற விஷயங்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர், அவங்க எல்லோரும் ஒன்றா இருக்காங்க. எம்எல்ஏக்களில் 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. எந்த வகையில் பார்த்தாலும் தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரிச்சிடும். அடுத்து ஒரு சான்ஸு இவர்களே பொதுக்குழுவை கூட்டி அதுலேயே மறுபடியும் ரீஎலெக்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ அதையும் வீடியோலாம் எடுத்து கொண்டு போய் முறைப்படி கொடுத்துட்டாங்க. இவர்கிட்ட எதுவுமே இல்லை, கோபம் மட்டும்தான் இருந்தது. அந்த கோபத்தை பல பேர் தூண்டி விட்டாங்க, தூபம் போட்டாங்க, அப்பா பிள்ளைக்கு எதிராக தூபம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதனால் அந்த கோபத்தில் அவருக்கு நடைமுறையாக அவருக்கு தெரியல. அவ்வளோ பெரிய ஆள், 80களில் எம்ஜிஆர் கண்ணில் விரல விட்டு ஆட்டினவர். ஆனால் அவருடைய கோபம் நம்மளுடைய பதவின்றது நம்ம நிறுவனர் தான், இது ஒரு கௌரவ பதவி தான், இந்த பதவி சட்டப்படி அந்த கட்சிக்குள்ளே ஒன்றும் பண்ண முடியாது,
அப்படின்றத அவர் பார்க்க தவறிட்டார். அதனால் என்ன ஆச்சு, கோவத்திலேயே முடிவெடுத்தார், நீக்கிறேன், இவங்கள எல்லாத்தையும் நீக்கிறேன், புதுசாக நியமிக்கிறேன்னு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர்களை நம்பி இந்த சண்டையில் 2 சைடில் நின்னாங்களே, இப்போ ஐயா ராமதாஸை நம்பினோர் கைவிடப்பட்டாரா? ஐயா ஜி.கே. மணியுடைய நிலைமை என்ன? அருள் நிலைமை என்ன? அருள் ரொம்ப ஓவராக பேசிட்டார். அப்புறம் மற்ற மாவட்ட செயலாம் நியமிச்சாங்க, அவங்க கதி. அதை கொஞ்சம் அவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் பரிசீலிக்கணும். மறப்போம் மன்னிப்போம்ன்றதில் சரி, ஏன்னா பாமக ஒன்றிணைஞ்சால் தான் பாமக. அப்போது இதுதான் நடக்கும்னு நம்ம 6 மாதம் முன்னாடியே பேசணும். இன்னும் சில அதிமேதாவிகள் ஐயா ராமதாஸ் கையில் தான் கட்சி போகும், ஐயா அதிமுக அப்படி இப்படின்லாம் உருட்டினாங்க. எப்போவுமே ஒன்று சொல்கிறேங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ, இப்போ நேற்று நான் கலைஞர் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாட்டுன்னு சொன்னேன், ஒருத்தர் காமராஜரும் இஎம்எஸ்ன்னு. நான் அதை ரீசெக் பண்ண எனக்கு டைம் கிடைக்கல, நான் அப்படியே அடுத்தடுத்த வேலைகள். நான் இப்போ கலைஞர் நான் சொல்கிறேன்னா செக் பண்ணணும்னு சொல்கிறேன். காமராஜரா கலைஞரா எனக்கு தெரியல, காமராஜர்னு சொல்கிறாங்க. ஆனால் நடந்துச்சு, அந்த இது விவகாரம் நடந்திருக்கு. அப்போ இதை நான் ஏற்றுக்கணும். தாவேகா அதிக வாக்கு வாங்கும், சீட்டாக கன்வெர்ட் ஆவான்னு நம்ம சொன்னேன், நான் ஏற்றுக்கிறேன் இன்னை வரைக்கும். ஆனால் மக்கள் அதிமுக வாக்குகளையும் சேர்த்து இங்கே போட்டதுனால அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது, இவர்கள் 107 இடம். அப்போ இவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மக்கள் தான் பிரதானம், மக்கள் தான் முதலாளி, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுக்கு நம்ம அடி பண்ணிடணும். ஆனால் தற்கொலைகள் இது மூளை இல்லாதவன் செயல்படுறான், கற்றுக்குவான், அடுத்த கட்டத்துக்கு நகருவான், அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், தவறு இருந்தால் சுட்டி காமிக்கணும். நீ இதை பெரிய அறிவாளி ஆளை பிறந்தவன் மாதிரி ஒன்றுமே தெரிலன்னு பேசுறது எப்படி சரியாக இருக்கும்? இந்த பிரச்சனை தான் எல்லா இடத்துலையும் பார்வைகள். ஐயா ராமதாஸ் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 2 பேருக்கும் இருந்தது ஈகோ பிரச்சனை. இது அரசியலை தாண்டி ஈகோவாக போயிடுச்சு, அப்பா மகன்ற மாதிரி போயிடுச்சு. அதனால் தப்பாக முடிவெடுக்கிறாரு. அந்த தப்பாக அவர் முடிவெடுக்கும் போது கூட இருக்கிறவனா ஐயா அப்படி முடியாது, ஐயா பதவி வந்து கௌரவ பதவி, அவங்கள் தான் இருக்குது, நம்ம கொஞ்சம் பேசுவோம் ஐயா, இல்லை நான் கூப்பிட்டு வரேன், எதுவுமே இல்லை. இவர்கள் அதுக்கு கூடுதலாக தூக்கம் போட்டாங்க. கடைசியில் யதார்த்தம் என்ன, இவர் கையில் கட்சி வந்துச்சு, இவர் ஜெயிச்சிட்டார், 5 எம்எல்ஏ இருக்காங்க எல்லாம். இதை ஒரு கட்டத்தில் உணர்ந்த பிறகு இன்றைக்கி நான் அரசியலிருந்து துறவரம் போகிறேன்றார். அதனால் அவரை நம்பி பெரியவரை நம்பி போனவர்கள் பாமகவில் இணைக்கப்பட்டு அது ஒன்றுபட்ட பாமகவாக இருக்கணுன்றது தான் எல்லாருடைய விருப்பம். சரி சார், டிடிவி அவர்களுடைய சமீபத்திய இன்டர்வியூ 2 விஷயங்கள் சொல்லி முக்கியமான விஷயம். அவர் திருமாவளவனை பற்றி சொன்னார்ல, திருமாவளவன் ரேஞ்சி அவர் வந்துட்டார். ஆனால் 5 வருஷத்துக்கு நான் கதை சொல்லுவாரோ தெரியாது. ஏன்னா அவருடைய இன்னத்துக்கு ஒரு கூத்து பண்ணாங்க. அந்த போனார்ல காமராஜ் எம்எல்ஏ தாவேகளை ஜாயின் பண்ணார், அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும். ஆமாம், அப்படின்ட்டு இவங்க சைட்லேருந்து சபாநாயகரை பார்த்து மனு கொடுக்குறாங்க. நம்ம அவங்கள நான் 4 எம்எல்ஏ வரனாங்க, ஒருத்தர் போயிட்டார் தகுதி நீக்கம் பண்ணுறது. தகுதி நீக்கம்னா முதல்ல என்னன்னாவது இவங்களுக்கு தெரியுதா? இதுக்கு ஒரு பொருளாளர் கட்சிக்கு தகுதி நீக்கம் பண்ணணும்னா நீங்கள் 2/3 கம்மியாக போனால் தகுதி நீக்கம். இப்போ இவர் எடப்பாடியார் கேட்டாருன்னா அர்த்தம் இருக்குது, 25 பேருன்றது கட்சி தாவல் தடை சட்டத்தில் வரும். 100% ஒன்று கண்ணே அந்த ஒன்றும் அங்கே போயிருக்குது. அதில் போய் 100% என்ன தகுதி நீக்கம் நீங்கள் லெட்டர் அது அவங்க தூக்கின்னு போகிறாங்க. அதுக்கு வீடியோக்கள் எடுத்துக்கின்னு தகுதி நீக்கம் செய்ய கோரி அமமுக பொருளாளர் இப்போது போய் கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள் ரமேஷ், என்ன நடக்கும்? இவர் என்ன கொஞ்சம் கூட ஒரு சின்ன விஷயங்கள் தெரிய வேணாம். இப்போ அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து அவர் திருமாவளவனை இது பண்ணணும், அவர் அந்த நெறியாளர் கரெக்டாக கேட்கணும்ல, நமக்கு பல கேள்வி வருது. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியல. கடைசியில் கேட்டால் தாவேகாவோட சேர்ந்து அதிமுக அதுனா நீ அப்போ என்ன சண்டை போட்டுத்தீங்க தெரியாது, தாவேகா எம்எல்ஏ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் அவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுக்கிங்க. எப்படி நீங்கள் தாவேகா கூட சேர்ந்து அதிமுக முதலமைச்சர் வரணும்னு முடிவு பண்ணீங்க? அதில் திருமாவளவனை முதலமைச்சர் 107 சீட்டு வச்சுக்கிட்டாங்கன்னா பைத்தியக்காரங்களா? அதான் எனக்கு புரியல. அதை தான் சொல்கிறேன், திருமாவளவன் கூட போட்டி போடுறாருன்னு. இவர் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதில் அவர் எப்போவுமே தெளிவாக பேசும்போது அவர் வார்த்தைகள் பிரயோகம் கரெக்டாக இருக்கும். இதில் பாருங்களேன் அந்த பேட்டியில் ஆன்றார். ஏன் எப்போவுமே நீங்கள் கரெக்டான விஷயம் சொல்ல வரலன்னா உங்கள்கிட்ட அந்த தடுமாற்றம் வரும், ஒரு ஃப்ளோ கட் ஆகும். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார், இதில் வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. பாஜகவுக்கு பாஜக இல்லைன்றதை சொன்னார். பாஜக இல்லை அப்படின்னா அரசியல்வாதி சொன்னாங்கன்னா இருக்குதுன்னு அர்த்தம். நடிகர்களும் நடிகைகளும் அரசியல்வாதிகளும் ஒன்று இல்லைன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் நண்பர்களாகத்தான் பழகுகிறோம், அவர் வந்து எனக்கு சகோதரர் மாதிரின்னுவாங்க. அடுத்த மாதம் பார்த்தா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு நிற்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து இது கிடையாது, இதெல்லாம் கணக்கிலே வச்சுக்கூடாது.
அவர் ஏதோ ஒரு இதில் ஏதோ பண்ணுறாரு, அந்த டிவிக்கும் பரபரப்புக்கு ஏதாவது தேவையில்லை. சரி பரபரப்பு கேட்டியா, ஒழுங்கா 4 கேள்வியாவது கேட்டியா புரிகிற மாதிரி? என்னங்க சொல்ல வர்றீங்க? திருமாவளவனை முதலமைச்சராக்கி அதிமுக சேர்ந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கணுன்றதான் முடிவு. நீங்கள் என்ன புதுசாக சொல்கிறீங்க? அப்போ எப்படி நடந்து கரெக்டாக சொல்லுங்கள். அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தாலே வந்துருமேங்க. அப்புறம் அங்கங்க திருமாவளவன் வந்தார். ஆமா. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? அப்படின்னா அந்த இதில் சொல்லணும், சக்தி வந்து இவரை விரும்பினாரு, இவர் வந்து விரும்பல. அந்த மாதிரி வளரின்னுக்கிறாப்புல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. சீக்கிரமே திமுக கூட இணைச்சிருவாரா? அவர் இணையத்துக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது? ஏடிஎம் கூட தான் அப்படி ட்ராவல் பண்ணோம், சேர்ந்தாச்சு அப்படியே போக வேண்டியதான். சார், எம்எல்ஏ பேரம் விவகாரத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் அப்ளை பண்ணியிருந்தாரு. ஒரு மாசமா வரல. கையெழுத்து போட போனார். கேட்குறீங்க? ஆமாம். அது என்ன அவரை சொல்கிறாங்க, அசோக்குமார் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் அந்த விஷுவல்லையும் அசோக்குமாரை காமிக்க மாட்டேங்கிறாங்க. நானும் ஊனி பார்த்து நேற்று ஏமாந்து போயிட்டேன். ஆனால் அசோக்குமாரும் போயிருக்காரு. நேற்றும் கொடுத்து ஒரு கமெண்ட்ஸில் கூட ஒருத்தர் போட்டிருந்தாரு. நேற்றும் பண்ணியிருந்தாரு. இன்றைக்கும் இன்னைக்கு விசாரணைக்கு போனாங்க. சரி, இது சைலண்ட் பண்ண போனாங்க. அவங்கள்ட்ட விசாரிச்சு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு கடந்து போயிட்டாரு சார். தெரில, ஏதாவது டானிக்கினி கொடுத்துருப்பாங்க. அப்போது விசாரிச்சு தான் சொல்கிறாங்க. அது என்ன நடக்குன்னு தெரியாது. இன்னொன்று, இந்த மாதிரி கையெழுத்து போடும் போதெல்லாம் எனக்கு என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு ஒரு கேஸ் விடும். அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சார், பிரதமர் பதவி விலகணுன்ட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் இருக்கிறாரு. அபிஜித்தா? தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் சார். தமிழ்நாட்டிலேருந்தா? இன்று ஒரு தகவல் சார். இன்று ஒரு தகவலா? இப்போது ஒரு தகவல். திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன கோவமோ பிரதமர் மேலே? அமித்ஷா வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணாரு அப்படின்ட்டு. நாளைக்கு விசாம பாஜக அரசு ராஜினாமா செய்து ராகுல் காந்தி கையில் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் வழிகாட்டியாக இருக்கிறதா? எதுக்கு இந்த கோரிக்கைகள்லாம் வைக்கிறது? ஓகே. சனம் செட்டியை விட்டு தான் ஒரு பதில் சொல்லணும். நம்ம சொன்னால் நல்லா இருக்காது. டிடியை விட்டும் இப்போ சொல்லிடலாம். 2 பேரும் போட்டி நல்லாயிருக்கும். கமலஹாசன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைகேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைகேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.